ஏன்னா உங்களுக்கு சுந்தர தேவாரம் படிக்கும்போது ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு இன்னும் பல பேருக்கு எட்ட மாட்டேங்குது. ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது நிறைய பேர் கருதுகிறாங்க. அதில் அந்த பாட்டு உங்களுக்கு நல்லிசை ஞான சம்பந்தர் நாவினுக்கரையன் நாளை போவானும் கற்றமிழ் சூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டார் சுந்தரமூர்த்தி சாமி. உடனே நம்ம உரை எழுதினாங்க. ஞானசம்பந்தன் செய்த குற்றம் என்ன, திருநாவுக்கர் செய்த குற்றம் என்ன, சாக்கியர் செய்த குற்றம் என்ன, கண்ணப்பர் செய்த குற்றம் என்ன அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கு. இது எப்படிங்க உரையாகுன்னு தெரியல. இருக்குது, நம்ம புத்தகத்தில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய அறிவுக்குள்ளே இவங்க என்ன தவறு செய்தார்கள், இதில் ஒன்றொன்று கூட கொஞ்சம் கொஞ்சம் எதுவுமே சரியானது இல்லைங்க. சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ கண்ணப்பர் என்னங்க குற்றம் பண்ணார்? எங்கள் மாமிசத்தை கொண்டு வச்சார், செருப்பு காலோடு போனார், வாயில் தண்ணீர் கொண்டு எச்ச தண்ணியை கொண்டு வாயில் ஊற்றுனார். அப்படி நீ தான்ப்பா சொன்ன, அவர் சொல்லலையே. பெருமான் சொன்னாரா என்ன? இல்லையா? அன்பின் வடிவம் கண்ணப்பன் தானே சொன்னார். அப்போ அது எப்படிங்க குற்றம்னு நீங்கள் எழுத முடியும் உரை? சரி, இதெல்லாம் கூட கொஞ்சம் 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 ஏதோ கஷ்டப்பட்டு சரிங்க அப்படின்னு கொஞ்சம் மனசை சமாதானப்படுத்தி ஒரு வேளை இருக்கலாமோ அப்படின்னு நினச்சிக்கணும்னு வச்சுக்கலாம். வேண்டாம், சும்மா உதாரணத்துக்காக. சரி, திருநாளை போவாரே அந்த பாட்டில் குறிப்பிடுகிறார். நாளை போவானும் நற்றமிழ் ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவானும் நாளை திருநாளை போவார் செய்த குற்றம் என்ன? கொஞ்சம் வரலாறு எடுத்து படித்து பாருங்க. என்ன குற்றம்? சிதம்பரத்துக்குள்ளே வந்துட்டாருங்க, அதுதான் குற்றம். ஏயா வந்தால் என்னையா தப்பு? ஏங்க அவர் எதில் பிறந்தாருன்னு தெரியாதா உங்களுக்கு? அந்த குளத்தில் பிறந்துட்டு தில்லைக்கு வரலாமா? அது குற்றம். இதுதான் உரை. அப்போ இந்த பாட்டுக்கு நம்மால் சரியான உரை காண முடியலன்னு புரிஞ்சுக்கணும். நம்பி ஆரூரராகிய சுந்தரர் இங்கே சொல்லப்பட்ட அத்தனை பேருக்கும் அடியேன் 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 என்று திருத்தொண்ட தொகையில் பாடிட்டு அவங்கெல்லாம் குற்றம் பண்ணுவோன்னு ஒரு பட்டியல் போட்டு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கே எங்கேயோ இடிக்குதேயா, இடிக்கிற இடம்தான் தெரிய மாட்டேங்குது இல்லையா? கொஞ்சம் கடினம்தான், இருந்தாலும் மனசில் வச்சுக்குங்க. அந்த பாட்டை முழுசாக நீங்கள் படிச்சுட்டே வரணும். கற்றமிழ் சூதன் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் அது வரைக்கும் என்று இவர்கள் அதோட அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சொல்ல வந்தது தன்னை பற்றி. குற்றம் செய்யினும் குணமென கொள்கும் கொள்கை கண்டு நின் குறைகளில் அடைந்தேன் அப்படின்னு சொல்லுவது தன்னை பற்றி. இந்த இடத்துக்கு பாட்டில் சொல்லப்பட்ட நாயன்மாருடைய பெயரெல்லாம் சொல்லி போட்டு என்று இவர்கள்னு சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அந்த என்று என்ற சொல்லுக்கு சூரியன் என்று பொருள். என்று என்பதற்கு சூரியன் என்று பொருள். எங்கேயா இருக்குது? விநாயகர் புராணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த புராணத்தில் சூரியனை சொல்லுகிற இடத்துல என்று என்ற சொல்லாட்சி காணப்படுகிறது அப்படிங்கிறத அந்த நூலை படித்து பார்த்துட்டு அதை கொண்டாந்து இங்கே வச்சிங்கன்னா இப்போ என்று இவர்கள் அப்படிங்கும்போது என்ன பொருள் வருது? மேலே சொல்லப்பட்ட இவர்கள் எல்லாம் சூரியர்கள் அப்படின்னு ஆகிப்போச்சு. யார்? ஞான சூரியர்கள். இப்போ சிக்கலே பாட்டில் இல்லை.